எல்லாரோடைய ஆசையும் அதுதான். பட் எங்கள் டீமில் அதை விட மாட்டேன்றாங்க. பார்ப்போம், நெக்ஸ்ட் சீசன் வந்து பெரிய ஆக்ஷன். மேபி உங்களோட ஆசை நிறைவேறுதான்னு பார்ப்போம். நம்ம ஊரில் பசங்க இதுதான் சொல்ல வந்தேன். பசங்க நம்ம ஊரில் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீடமாக பேச கற்றுக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப அவங்ககிட்ட ரொம்ப தயக்கமாக இருந்தேன். இந்த விஷயத்தை நீங்கள் இங்கேருந்தே கற்றுக்கோங்க. தைரியமாக பேசுங்க. தப்போ ரைட்டோ நீங்கள் பேசி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப உங்களோட போல்டாக இருக்க முடியும். அதாவது SRH இந்த வருஷம் வந்து ஒரு புது பொலிவோட தெரியுது. ஒரு ஆஸ்திரேலியா விளையாடி வேர்ல்ட் கப் ஜெயிச்ச பேட் கமின்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட்லாம் இருக்க போறாங்க டீம்ல. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அவங்களோடலாம் சேர்ந்து விளையாடுறது? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறது வந்து நிறைய விஷயங்கள், அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நம்ம வந்து MS தோனி அதில் பார்த்தோம். அவ்வளவு எமோஷனலா நீங்க பாத்திருக்கீங்க. ஜடேஜா அப்படியே கட்டி பிடிச்சி அவர் தூக்கினாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமில் பார்க்குறப்போ. பயங்கரமா இங்கேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் போய் பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடி மேட்ச் வேறு கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் தான் வச்சாங்க அவங்க. நானும் அங்கே தான் இருந்தேன் கிரவுண்ட்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த தருணம் அவரை பார்க்குறப்போ. அதுவும் அந்த மாதிரி எமோஷனல் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த மாதிரி